ஒரு சிறிய நாட்டில் ஒரு கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் மக்கள் கல்வி, மருத்துவம் பயின்றால் மிகப்பெரிய குற்றம் என்று அறிவித்தான். தனக்கிருந்த ஒரே மகனை வெளிநாட்டுக்கு சென்று மருத்துவத்தை முழுவதுமாக படித்து வருமாறு அனுப்பி வைத்தான். மகனும் முழுவதுமாக மருத்துவத்தை பயின்று நாடு திரும்பினான். தன் நாட்டில் ஒரு மருத்துவமனையை கட்டி தன் மகனை மருத்துவராக நியமித்து அதற்கு மக்களிடம் இருந்து ஒரு கட்டணத்தையும் வசூலித்தான். சில காலம் இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் மருத்துவத்திலும் கல்வியும் சிறந்த ஒரு அறிஞர் அந்த நாட்டிற்கு வந்தார். நாட்டு மக்களை கல்வி கற்பதிலும் மருத்துவம் பயன்படுத்திலும் விருப்பம் காட்டினார். ஆனால் அரசனுக்கு அந்த செய்தி செல்லவே அவரை பிடித்து, நீ செய்தது குற்றம், மன்னரின் சொல்லுக்கு கட்டுப்படாத உன்னை நான் சிறையில் அடைகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த அறிஞர் சிரித்துக்கொண்டே, யார் செய்தது குற்றம் என்று பின்னர் தெரியும் என்று சிறைக்கு சென்றார். ஒரு நாள் மன்னரின் மகனுக்கு கொடிய நோய் ஒன்று வந்தது. மன்னன் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றான். அப்பொழுதுதான் அவனுக்கு நினைவு வந்தது. சிறையில் இருக்கும் அந்த அறிஞரை அழைத்து வந்து தன் மகனுக்கு மருத்துவம் பார்க்குமாறு கேட்டுக்கொண்டான். அறிஞர் சிரித்தவாறு மருத்துவத்தை பார்த்துவிட்டு, இந்த நாட்டில் இவரை தவிர இன்னொரு வைத்தியர் இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது அல்லவா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார். இப்பொழுது சொல்லுங்கள், யார் செய்வது குற்றம் என்று கேட்டு சிரித்தார். மன்னன் நான் செய்தது தவறு என்று உணர்ந்து அறிஞரிடம் மன்னிப்பு கேட்டு, நாடு ஆள நான் தகுதியற்றவன், நீங்களே இந்த நாட்டின் மன்னன் என்று அறிஞருக்கு முடிசூட்டினான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கல்வி, மருத்துவம், வீடு, உணவு போன்ற அத்தியாவசியங்கள் யாவும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என யார் நினைக்கிறாரோ அவரே உண்மையான மன்னர். நன்றி.